அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, நாம் அவனை காலி பண்ண அருக்காணின்னு ஒரு விட்ட போட போய் இப்போ வேற எந்த அருக்காணியோ மேட்ரு தெரிஞ்சுக்கிட்டு நடுராத்திரியில் வந்து நமக்கே பிட்ட போட்டு மிரட்டுதேயா. ஒருவேளை நாம் போட்ட அருக்காணி பிட்டு உண்மையா இருக்குமோ? என்னது அருக்காணி ஆவி உண்மையா? என்னய்யா நீ ஒரு புது பிட்டை போடுற? இது பிட்டு இல்லைங்க. அன்னைக்கு நீங்கள் வந்து என்கிட்ட பேசினப்போ திடீர்னு இந்த கதை தான் என் மைண்டுக்கு வந்துச்சு. அதை உண்மைன்னு சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்கன்னு சொல்லி தான் பொய்யா ஒரு கதை சொல்கிற மாதிரி ஒரு பிட்டை போட்டேன். ஆஹா, நம்மக்கிட்டையே பிட்டை போட்டிருக்கான ஐயா. அது மட்டும் இல்லை, அந்த தம்பியை பயமுறுத்துறதுக்கு அந்த கதையை அப்படியே நான் சொன்னேன். ஆனால் அந்த தம்பி அதுக்கெல்லாம் பயப்படல. ஆனால் நீங்கள் வந்து சொன்னீங்க பாருங்க, அப்போ தான் எனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் இப்போ உங்கள் வீடு தேடி வந்தேன். யோ பூசாரி, என்னையா சொல்கிற? நீயும் பீதியை கிளப்புறியா? அவனுக்கு பீதியை கிளப்பலான்னு நினச்சா பூசாரி நமக்கே பீதியை கிளப்பிட்டானே ஐயா. இப்போ என்ன பூசாரி பண்ணுறது? பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அப்போ அருக்காணி ஆவி அதை அந்த தம்பி சமாளிச்சுக்கும். ஆமாம். ஆஹா, இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே ஐயா. மாவனே, என்கிட்டயே ஓசியில் வேலை வாங்குறிய? போட்டம் பற்றியா புது பிட்டு? இன்னமே உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஆமாம். ஏயா பூசாரி, இதுக்கு என்னதாயா முடிவு? அந்த தம்பி காலி பண்ணி போனாதான் அருக்காணி ஆவி இங்கே வர்றதை நிறுத்தும். ஆமாம், நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆஹா, சும்மா இருந்த ஆப்பை எடுத்து நானே சொருவிக்கிட்டேனே ஐயா. எப்படியாவது இவனை காலி பண்ண வைக்கணும்னு ஆவி பிட்ட போட்டா இப்போ அது நம்மளையே முட்டுதேயா. கிணறு வெட்ட பூதம் தோண்டின கதையா? மனுஷன் இவனை கிளப்ப போய் இப்போ ஆவி வந்துருச்சு ஐயா. இப்போ ஆவியை எப்படி கிளப்புறது? சாதாரண மனுஷன் இவனையே கிளப்ப முடியல. ஆனால் அருக்காணி ஆவி, அவளை எப்படியா கிளப்புறது? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.